ஹலோ, அஸ்லாம் வலைக்கம். மஞ்சூரி செஞ்சுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கிறேன்ட்டு. மஞ்சூரிக்கு என்ன செய்யணும்? மஞ்சூரி இது ரெடிமேட் மஞ்சூரி, எல்லாம் சைனீஸ் ஃபுட்டு தான் இதெல்லாம். இந்த கத்திரிக்காயெல்லாம் அங்கே நல்ல புலங்கோல் அழகாக நீட்டமாக வெட்டமாக வைக்கும் கத்திரிக்காய். இது எனக்கு கையில் கிடச்சிரு. குடமிளகா, வெங்காயத்தாள், வெங்காயம் எல்லாத்தையும் என்ன செய்யணும், எண்ணெயில் பூண்டுலாம் போட்டு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சூரியை போடணும். அது அழகாக ஒன்றா பொரியும். இப்போ நான் இது முதல்ல பொரித்து அள்ளி வச்சுக்கிட்டேன். நான் போட்டு இன்னும் கொஞ்சம் உணவு சேர்ந்து எண்ணெயெல்லாம் குடிச்சிக்கிட்டு நல்லா வைக்கும். அதுக்கப்புறம் சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் இது ஊற்றணும், சோயா டொமேட்டோ நம்ம சில்லி சாஸ். அப்போ தான் உரைச்சிக்கிட்டு புளிச்சிக்கிட்டு நல்லா வைக்கும். கத்திரிக்காயெலாம் இப்படி வெட்டமாக வெட்டி போடணும். மெயின் கத்திரிக்காய் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எடுத்து அதோடு இந்த சாஸோடு எடுத்துக்கும் போது நல்லா வைக்கும். போட்டு இது அப்பத்துக்கு திங்கலாம், ப்ரெட்டுக்கு திங்கலாம். நூடுல்ஸ் போட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷோ வச்சா கொஞ்சம் புளிச்சிக்கிட்டு வெறும் நூடுல்ஸாக போட்டு சும்மா லேசாக கேரட்லாம் கீரி போட்டு ஒரு பெரட்டி அதுக்கு தொட்டு திங்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு சோத்து கூட கறியாக வச்சுக்கலாம். அவள் ஒயிட் சோத்துக்கு ஒப்பாளு இந்த மாதிரி. வெங்காயத்தாள், குடமிளகாய் இதெல்லாம் கட்டாயம் போடணும். உப்பு பார்த்துக்கிட்டு தான் போடணும். ஏன்டா சோயாவில் உப்பு வைக்கிறதுனால உப்பு பார்த்துக்கிட்டு போட்டேன். நான் கடுப்பில் உப்பு போட்டேன் கொஞ்சமாக. தக்காளி பழம் போட தேவையில்லை. வெங்காயம் இதெல்லாம் சக்கை வச்சுக்கிட்டு நல்லா வைக்கும் இறால் போட்டாக்கில். இது நம்ம வீட்லேயும் செய்யலாம், காய்கறியில் செய்யலாம். இது இன்றைக்கி வந்ததுனால நான் டக்குன்னு செஞ்சுட்டேன். இந்த 2 டேக்கு ஒன்றை போல் கிடச்சிரு, அதனால் டக்குன்னு செஞ்சேன். நானே பெரிய மனுஷன் தான், நம்ம சும்மா ஆசையில் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்க்குறேன். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீட்டிலே பிள்ளைகளுக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுங்க, விருப்பமாக திங்க. ப்ரெட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கோதுமை ப்ரெட்டை வாங்கி சுட்டு திண்டா வச்சு கையில் டோஸ்டரில் வச்சு அமைக்க சாப்பிட கொடுங்க, அது நல்லா வைக்கும். வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.